ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்களுக்கு ஏற்கனவே முதலாவது பார்ட் ஒன் வீடியோவிலேயே நான் காட்டியிருந்தேன் என் அக்கௌண்ட்டில் எப்படி ப்ராஃபிட் ரன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு 100K அக்கௌண்ட்டில் அது 3000லேருந்து 4000 ப்ராஃபிட் யூஎஸ்டிடி ப்ராஃபிட் மட்டும் அந்த ரன் ஆகிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு லைவில் காட்டியிருந்தேன். எப்படி என்ட்ரி எடுத்தேன்னு எல்லாமே தெளிவாக நான் MT5ல சார்ட்டில் 5 மினிட்லேயும் 1 ஹவர்லேயும் நான் அழகாக தெளிவாக உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ அந்த ட்ரேட் முடிஞ்சது. நான் உங்களுக்கு உடனே வீடியோ அப்டேட் பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் பிரச்சனையாக போயிடுது. அதால தான் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். அது பேஸ் ஒன் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் 100K உங்களுக்கு தெரியும். பேஸ் ஒன்னை பாஸ் பண்ணுறேன்னு சொன்னால் 8% நாங்கள் வின் பண்ணணும். 8% அதாவது 100K அக்கௌண்ட்னு சொன்னால் 108,000 எடுக்கணும். 8% நாங்கள் வின் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு பேஸ் 2 கிடைக்கும். நான் ஃபண்டட் அக்கௌண்ட் என்ன, ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி வாங்குறது, ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, என்ன ஐடியாக்கள், எப்படி அதை கல்குலேஷன் பண்ணுறது, ஆர்ஆர் எப்படி கல்குலேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். அந்த ட்ரேட்ற மிச்சத்தை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களே, ப்ராஃபிட் வந்துச்சா இல்லாட்டி லொஸ்ட் வந்துச்சா என்னன்னு சொல்லி அப்டேட் தரையிலேன்னு சொல்லி. அதால் இந்த அக்கௌண்ட் நீங்கள் இங்கே மேல் மூலையில் இருந்தால் பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் பாஸ்ட்னு சொன்னால் பேஸ் ஒன் பாஸ்ட். அதில் இதில் உங்களுக்கு அழகாக விளங்கும் 100K அக்கௌண்ட். 100K அக்கௌண்ட்டில் 108,000 $1,08,125 உங்களுக்கு இருக்குது என் அக்கௌண்ட்டில். அது 8% ப்ராஃபிட்டில் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை க்ரோத்தை இங்கே இதிலேருந்து பார்க்கலாம். உங்களுக்கு 1 லட்சமாக இருந்தது. அப்படி அடுத்த ட்ரேடு குறைஞ்சி வந்து அப்படியோ $95,000 வந்து அதுக்கப்புறம் அப்படியோ வின் ஆகி அப்படியோ அதே மாதிரி இங்கே 8% வரைக்கும் வந்துச்சு. உங்களுக்கு விளங்கியிருக்கும். இங்கே உங்களுக்கு பாஸ்ன்னு சொல்லி இதுலேயும் அழகாக விளங்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் அந்த ட்ரேடை காட்டுறேன். இதில் இந்த ட்ரேட் உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ள விளங்கும். இந்த நம்பர் ஆஃப் டேஸ் 10 டேட் நான் ட்ரேட் பண்ணினேன் இந்த அக்கௌண்ட்டை. அதில் டோட்டல் ட்ரேட் 22. அதில் ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு. அதில் கடைசி 4 ட்ரேடு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி ட்ரேட் பண்ணினது. அதில் பிக்கெஸ்ட் வின் உங்களுக்கு பார்க்க விளங்கும். இந்த இருக்குது $11,448. அந்த லாஸ்ட் ட்ரேட் தானே அது. நான் உங்களுக்கு அதை போய் காட்டுறேன். அதை உங்களுக்கு அந்த ட்ரேட் இங்கே இருக்குது, இந்த இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அந்த பழைய வீடியோவை செக் பண்ணும்போது உங்களுக்கு அதை பார்க்கக்கூடும். ஜிபிபி யூஎஸ்டியில் செல் என்ட்ரி ஒன்று எடுத்துருந்தேன். அந்த செல் என்ட்ரி இந்த டேட் எல்லாமே இருக்குது. அது இந்த இருக்கிற ப்ரைஸில் ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் டேட், க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாமே அதில் இருக்குது. அது என்ன மாதிரி டிபி எவ்வளோ ஹிட் பண்ணினது, எஸ்எல் எவ்வளோ வச்சம் எல்லாம் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் 18 லொட்டில் நான் அந்த என்ட்ரி எடுத்திருந்தேன். நீங்கள் மற்ற வீடியோ செக் பண்ணும்போது உங்களுக்கு வழங்கும். அதில் கொமிஷன் $90 போணுச்சு. MT5 கொமிஷன் விட்டுருவாங்க ஒவ்வொரு லொட்டுக்கு ஏற்ற மாதிரியும். அதை அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த ட்ரேட்ற ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம். இந்த இருக்குது. இதில் $11,448 எனக்கு ப்ராஃபிட் எடுத்தேன். அந்த ப்ராஃபிட் எடுத்த உடனே என் அக்கௌண்ட்ற பேலன்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் நான் லொஸ்ட்டாக இருந்தது. அந்த அக்கௌண்ட் $2,000 என்னைய லொஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் அப்படி வரும்போது தான் அது 1,08,000 அக்கௌண்ட்டாக வந்துச்சு. அதில் நான் ட்ரேடிங் டேஸ் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஜஸ்ட் 10 டேஸில் 8,000 ப்ளஸ் 8,125 $45 ப்ராஃபிட் ப்ளஸில் என் அக்கௌண்ட் இருந்து நான் பேஸ் ஒன் அக்கௌண்ட் பாஸ் ஆகிட்டுது. அந்த அக்கௌண்ட்ற முதலாவது ட்ரேட் நான் ரெண்டும் ஆல்ரெடி காட்டியிருந்ததால் உங்களுக்கு இந்த ட்ரேடை இந்த ப்ராஃபிட்டாக இல்லாட்டி லொஸ்ட்டான்னு நீங்கள் பார்த்துருக்காம இருப்பீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்றதுக்காண்டி தான் அதை நான் இப்போ உங்களுக்கு அழகாக தெளிவாக காட்டுறேன். MT5ல எனக்கு போய் காட்ட முடியாது. என்னென்னு சொன்னால் MT5 ஆல்ரெடி நான் அந்த அக்கௌண்ட் பாஸ்ட்ன்றதால அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட் உண்டு பேஸ் 2க்கு அடுத்த அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்குரிய சர்டிஃபிகேட்டுக்காண்டி அதை தந்துடுவாங்க. அதால் ஆல்ரெடி நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு சர்டிஃபிகேட்டும் எனக்கு வந்துட்டு ஜிமெயிலுக்கு வரும். அது ஆல்ரெடி இந்த டேஷ்போர்ட்லேயும் எட் ஆகும். நான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை பிறகு காட்டுறேன். ஷோர்ட்டில் வேணுமெண்டா ஷோர்ட் வீடியோவில் நான் எட் பண்ணி போடுறேன். அதை நீங்கள் பார்க்கக்கூடும். ஓகே காய்ஸ், இதான் அந்த ட்ரேட்ற முதலாவது பார்ட் 1ரையும் பார்ட் 2ரையும் அந்த 4,000 எடுக்கும்போது $4,000 லைவ் ட்ரேடில் ஃபர்ஸ்ட் வீடியோ காட்டியிருந்தேன். 2வது வீடியோ 5,000 அதே மாதிரி 9,500 9,000 வரைக்கும் நான் காட்டியிருந்தேன். அந்த ட்ரேட் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காட்டியிருந்தேன். அந்த பிக் வின் ட்ரேட் $11,448. இந்த ட்ரேட் தான் என் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு காய்ஸ். I hope you guys understand everything. Take care. Bye bye.